சீதையின் தியாகமும் ராமராஜ்யமும் பற்றி தெரியுமா? இலங்கை போரில் ராவணனை வென்ற பின் சீதையை மீட்டார் ராமர். சீதை தன் தூய்மையை நிரூபிக்க துணிச்சலுடன் அக்னி பிரவேசம் செய்தார். அக்னி தேவனே நேரில் தோன்றி சீதாதேவி களங்கமற்றவள் என உலகிற்கு பறைசாற்ற ராமர் மகிழ்ச்சியுடன் சீதையை ஏற்றுக்கொண்டார். அயோத்தி திரும்பிய ராமரை அவரது பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து காத்திருந்த தம்பி பரதன் கண்ணீருடன் வரவேற்றார். நீங்களே உண்மையான ராஜா என பரதன் ராமரின் காலில் விழ அயோத்தியை விழாக்கோலம் பூண்டது. சீதாராமர் பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. ஆனால் மக்கள் சிலரின் சந்தேகத்திற்காக ராமர் சீதையை காடு அனுப்ப நேரிட்டது. வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கிய சீதைக்கு லவன் குசன் என இரு வீரம் செறிந்த மகன்கள் பிறந்தனர். அவர்கள் வால்மீகியிடம் வில்வித்தையும் இராமாயணத்தையும் கற்று பின்னாளில் தந்தையிடம் தங்களை நிரூபித்தனர். இறுதியில் தன் தூய்மைக்கு சாட்சியாக சீதை பூமித்தாயுடன் ஐக்கியமானார். ராமர் ஆட்சி செய்த அந்த காலம்தான் ராமராஜ்யம். பசி, பிணி, அநியாயம் ஏதுமில்லாத தர்மம் தழைத்த பொற்கால ஆட்சி அது. இன்றும் நல்லாட்சிக்கு உதாரணமாக திகழ்வது ராமரின் இந்த தர்மமே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.